வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே. அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவெளுக்கே எம் பெருமாட்டி யசோதராய் அறிவுராய். அம்பரம் ஓடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமகனே உறங்காது எழுந்திராய். செம்பொற் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படுத்தும் அளவிற்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே, தாங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதையே, மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீ எழ வேண்டும். விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே, நீ கண்விழிக்க வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்தில் இருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும். சிவபெருமானை நேருக்கு நேராக தரிசித்தவர் நாமதேவர் என்னும் பக்தர். அவர் நினைத்த போதெல்லாம் எதிரில் நிற்பார் சிவபெருமான். அதன் காரணமாகவே அவருக்கு ஆணவம் தலைக்கேறியது. ஒருமுறை சட்டிப்பானை செய்யும் கோரா கும்பர் என்பவர் வீட்டில் பஜனையும் அதையொட்டி விருந்தும் நடந்தது. அவ்விருந்திற்கு சென்றிருந்தார் நாமதேவர். அப்போது கோரா கும்பரே, உங்களுக்கு வெந்த பானை எது, வேகாத பானை எது என்பது தெரியுமே. வந்திருக்கும் பக்தர்களில் வெந்த பானை எது, வேகாத பானை எது என்று கூறுங்கள் என கேட்டனர். பக்தர்கள் சிலர், நம் உடம்பு தான் பானை, வெந்ததென்றால் நற்குணம் உள்ளது என்பது பொருள். பக்தர்கள் கேட்டதன் உட்பொருள் புரிந்த கோரா கும்பர் நாமதேவரின் தலையை தட்டி பார்த்து, இதுதான் வேகாத பானை என்றார். அனைவரும் சிரித்தனர். கடும் கோபத்துடன் எழுந்து வெளியே சென்ற நாமதேவர் சிவபெருமானை நினைத்தார். அவருக்கு காட்சியளித்த சிவபெருமான், குருவின் உபதேசம் பெறாததால் உன் மனம் பக்குவம் அடையவில்லை, அதனால் ஞானதேவரிடம் சென்று உபதேசம் பெற்றுக்கொள் என்றார். அதையே ஞானதேவர் கனவில் வந்து கூறினார் சிவபெருமான். முரடனாயிற்றே, அவனுக்கு எப்படி உபதேசிப்பது என்று சிந்தித்த ஞானதேவர், நாமதேவர் வரும்பொழுது சிவலிங்கத்தை நோக்கி கால் நீட்டி படுத்தார். ஆசிரமத்திற்கு வந்த நாமதேவர் ஞானதேவர் படுத்திருக்கும் நிலையை பார்த்து, என்ன இது அக்கிரமம், இறைவன் இருக்கும் திசை நோக்கி காலை நீட்டி படுத்திருக்கிறீர்களே என்றார் கோபத்துடன். அப்பனே, காலை தூக்கும் சக்தி இருந்தால் இப்படி செய்வேனா? நீயே என் காலை தூக்கி சுவாமி இல்லாத இடமாக பார்த்து வை என்றார் ஞானதேவர். வேண்டா வெறுப்பாக காலை தூக்கி வேறொரு திசையில் வைக்க போன போது அங்கும் சிவலிங்கம் காட்சியளித்தது. இப்படியே 4 திசைகளிலும் சிவலிங்கம் தென்பட்டதால் ஞானதேவரின் பாதங்களை 4 முறை பிடிக்க நேரிட்டது. குருவை 4 முறை நமஸ்கரித்தது போன்று ஆகிவிட்டது. இதன் காரணமாக நாமதேவருக்கு ஞானோதயம் பிறக்க, ஐயனே, உங்கள் திருவடி திரும்பும் பக்கமெல்லாம் சிவதரிசனம் கிடைக்கின்றதே, அப்படியானால் நீங்களே எனக்கு குரு உபதேசம் செய்யுங்கள் என வேண்டினார் நாமதேவர். தான் என்ற கர்வம் அகன்ற நாமதேவருக்கு உபதேசம் செய்தார் ஞானதேவர். பக்குவப்பட்ட வெந்த பானையாக மாறினார் நாமதேவர். பக்த விஜய கதைகளில் மிகவும் பிரபலமாக இருந்தவர் இந்த நாமதேவர் என்னும் பக்தர். பக்தியில் கர்வம் கூடாது என்பதை விளக்கும் நிகழ்ச்சிதான் இது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.